வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் லவ் குரு பேசுகிறேன். கைஸ், இன்றைக்கி நம்ம பாய் பெஸ்டி பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறது என்னன்னா, ஜென்ரலாக நாம் பண்ணுற ஒரு மிஸ்டேக், ஒரு இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக், அதோட ஒரு சொல்யூஷன். அந்த ஒரு மிஸ்டேக்கு நான் ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லி கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிடும். அது என்ன நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலாக கைஸ், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சைக்காலஜி இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஆக்சுவலாக நான் ஒரு 11th ஸ்டாண்டர்டில் இருந்தால் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். பீப்புளை எப்போ பார்த்தாலும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன், அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்போ பார்த்தாலும் நோட் பண்ணிட்டே இருப்பேன். ஏன் இவங்க பேசினா மட்டும் எல்லாம் நடக்குது, அவங்க பேசினா ஒரு மயிரும் நடக்க மாட்டேங்குது, அவங்க பேசினா எல்லோரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க பேசினா ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டேங்கிறான், ஏன் இவங்க பேசினா மட்டும் எல்லாரும் அட்ராக்ட் ஆகிறாங்க, அவங்க பேசினா யாருக்குமே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஜஸ்ட் நான் எப்போ பார்த்தாலும் 11th வந்து அனாலிசிஸ் ரிசர்ச்சு நானாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது வந்து என்னாச்சு, அப்போ நெட்டும் ஆக்சுவலாக பெருசாக கிடையாதுனால ஒரு ஓனாக ஒரு 40% என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே நான் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, பட் ரிமைனிங் 60% அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். பிகாஸ் நெட்டு வர ஆரம்பிச்சிச்சு. நான் ரொம்ப டீட்டெயிலாக அப்சசிவாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஈவன் காலேஜிலலாம் எல்லா பீப்புள்கிட்டையும் போய் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். பொண்ணுங்க, பசங்க, அங்கிள், ஆன்ட்டி, தாத்தா, பாட்டி, யாரையும் விட மாட்டேன். எல்லாரையும் பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவேன். சைக்காட்ரிஸ்ட்டு, ப்ளே பாய், ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணுற பசங்க, பொண்ணுங்க, எல்லார்ட்டையும் போய் டவுட்டு கேட்டே இருப்பேன். அவங்களே என்னை விட்டு தொடா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் அவங்கள. அப்படி நான் ஓனாக அனாலிசிஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணி நான் ஒரு 80-85% கிட்ட லேர்ன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணேன். அவங்க சிரிச்சா என்ன பண்ணணும், அவங்க முறைச்சா என்ன பண்ணணும், அவங்க இடுப்பில் கை வச்சா என்ன பண்ணணும், நம்ம டைரெக்ஷனில் உட்காந்தா என்ன பண்ணணும், வேறு டைரெக்ஷனில் உட்காந்தா என்ன பண்ணணும், ரொம்ப அப்சசிவாக டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் நான் கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு லேர்ன் பண்ண பிறகு நான் திங்க் பண்ணுறேன், சைக்காலஜி இஸ் வெரி சிம்பிள். நிறையா இருக்குது, பட் அந்த அளவுக்கு அது தேவையானது இல்லை. ஓகே, அதை ரொம்ப சிம்பிளாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடலாம். மேபி நான் அவ்வளோ டீட்டெயிலாக கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அந்த அளவுக்கு அது தேவையில்லை. நம்ம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ என்ன பண்ணேன், என் கிளைண்ட்ஸ் நிறைய இஷ்யூன்னு சொல்லி வருவாங்க. நான் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் எப்போயுமே ஆன்சர் பண்ணுவேன். நான் டீட்டெயிலாக எப்போயுமே போகவே மாட்டேன். பிகாஸ் டீட்டெயிலாக நம்ம போக அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். இப்போ என்ன, ஆக்சுவலாக வந்து ஒரு மேரேஜ் கிளைண்ட்டு, அவங்க வந்து ஓகே ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் கேட்டுருக்காங்க, அப்புறம் சேர்த்துங்கன்னு சொல்ல வராங்க. நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். இல்லை ப்ரோ எனக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் கரெக்டாக பண்ணணும்னு சொல்கிறாரு. நான் இல்லை ப்ரோ கன்ஃபியூஸ் பண்ணுங்கிறேன், அவர் கேட்கவே இல்லை, டீட்டெயிலாக சொல்லித்தாங்கிறாரு. ஸோ நானும் சொல்லித்தரேன். இப்போ என்ன, நான் அவர் வந்து டவுட் எப்போதாலும் கேட்டே இருப்பார். ப்ரோ அவங்க சிரிக்கிறாங்க, நான் என்ன பண்ணணும், அவங்க முறைக்கிறாங்க, நான் என்ன பண்ணணும், ஓகே அவங்க சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க, நான் என்ன பண்ணணும், அவங்க ஹவாரின்னு கேட்குறாங்க, நான் என்ன பண்ணணும். ஹவாரின்னு கேட்டால் நான் புரோட்டா சாப்பிட்டேன் நான் சொல்ல போகிறோம், ஹவாரின்னு கேட்டால் ஃபைன், குட், கிரேட், இப்படி தானே ஆன்சர் பண்ண போகிறோம். இதுதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக அதில் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அப்சசிவாக இருப்பீங்க. தேவையில்லாமல் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவீங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் ஓவர் திங்க் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் ஆண்டவே உங்கள் தலையில் எழுதிடுவான், ரைட்டு எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் சோழியை முடிச்சிடுவோம். கைஸ், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்போயுமே சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். இதை தான் நான் என் கிளைண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண வருவேன். பட் பிரச்சனை என்னென்னா, பீப்புளால் இதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க மைண்டில் ஆல்ரெடி ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா, நாம் நிறையா ஒர்க் பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிள், டெய்லி வேலைக்கு போனால் தான் சம்பளம், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா தான் காசு வரும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ண பிறகு தான் ஒரு விஷயம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம மைண்டில் ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் அவ்வளோ கஷ்டப்படலாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு சிம்பிளாக அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. எக்ஸாம்பிள், அந்த மேரேஜ் கிளைண்ட்டே வச்சுக்கோங்க, சரியா, அவங்க ஒய்ஃப்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிம்பிளாக நோ கான்டாக்ட் ரூல் போங்கன்னு சொல்கிறேன். பட் அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவங்க நிறையா பண்ணால் தான் வருவாங்கிற ஐடியாவில் எப்போ பார்த்தாலும் இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாப்புல. ப்ரோ நான் ஜெலசி கிரியேட் பண்ணுவா, ப்ரோ நான் போய் அவட சாரி கேட்டுருவா, ப்ரோ நான் போய் அவட கத்தி விட்டு வந்துடுவா. ரொம்ப அப்சசிவாக இருக்கிறனால அவரால் அவரோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் நோ கான்டாக்ட் ரூலை பிரேக் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன ஆகும், அந்த பொண்ணுக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு நோ கான்டாக்ட் பிரேக் பண்ணனால. கைஸ், இட்ஸ் வெரி சிம்பிள். அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னா நோ கான்டாக்ட் ரூல். அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி ஆல்ரெடி நான் சிம்பிளாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது போதும், அதோடு நிறுத்திக்கோங்க. லெஸ் இஸ் மோர். அதை விட்டுட்டு நிறையா பண்ணால் தான் அவங்க லவ் பண்ணுவாங்கிற ஐடியாவில் நீங்கள் நிறையா பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மொத்தமாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ கிளைண்ட் ஒருத்தர் பாய் பெஸ்ட் இஷ்யூன்னு சொல்லி வந்தார். அப்புறம் நானும் அந்த பொண்ணும் 1 இயராக லவ் பண்ணுறோம். இப்போ எங்கூட சரியாக பேசவே மாட்டா, பாய் பெஸ்டி கூட தான் கம்ப்ளீட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, நான் என்ன பண்ண சொல்லி என்கிட்ட வந்தார். இன்னும் அவரோட ஸ்டோரி டீட்டெயிலாக கேட்டுட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அவர் வந்து ரொம்ப வீக்காக பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான்
மெயின் பிரச்சனை. கைஸ் கிளியர் தெரிஞ்சுக்கோங்க, பாய் பெஸ்டிக்கு ஒரே சொல்யூஷன் தான். உங்கள் கேரக்டர் வீக்காக இருக்குது, அதனால தான் அவள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேறான். அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் வேற ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கா, இல்லை பாய் பெஸ்டி கூட பேசிக்கிட்டு இருக்கா. இதான் பிரச்சனை. கிளியராக புரிஞ்சா? இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதான். ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கும் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கெல்லாம் என்றைக்குமே பாய் பெஸ்டி பிரச்சனை வந்ததே கிடையாது. பிகாஸ் நாங்கள் ஜென்ரலாகவே ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு எக்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க பாய் பெஸ்டியை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. கேட்டுட்டு நான் அவங்கள்ட்ட கிளியராக சொல்லிட்டேன், பக்கி அவன்கிட்ட பேசாதே, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க ஏன்டான்னு கேட்டாங்க. தெரியல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க உடனே சரி இனிமேல் நான் பேசலை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சுத்தமாக பேசவே இல்லை. எனக்கு கிளியராக தெரியும், பிகாஸ் நான் ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணேன். ஸோ நான் அந்த கிளைண்ட்டுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன், ப்ரோ நீங்கள் நிறைய வீக்காக பிஹேவ் பண்ணிக்கிங்க, உங்கள் கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கோ. நீங்கள் கேரக்டர் சேஞ்ச் பண்ணால் அவன் ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்கள் பேச்சு கேட்டு உங்களுக்கு லிசன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஒரு கன்சல்டேஷன் கிளைண்ட்டு. ஸோ என்ன பண்ணுறாருன்னு அப்படியே போயிட்டாரு. ஒரு நாள் இன்னொரு இடத்துல கால் பண்ணி என்கிட்ட அழுகிறாரு, ப்ரோ பிரேக்கப் சொல்லிட்டு போயிட்டாரு சொல்லி என்கிட்ட அழுதுகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இவர் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாருன்னு. நீங்கள் எல்லாம் அப்படி சொன்னீங்க, பட் ஸ்டில் வந்து என் மனசு கேட்கவே இல்லை. நான் என்ன பண்ணேன், அவளை திட்டிக்கிட்டே இருந்தேன். பாய் பெஸ்ட்டியை நான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தேன். நான் அவனை விட பெட்டராக இருக்கேன், நான் அவனோட அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ இதில் என்ன பிரச்சனை கைஸ் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா? இப்போல்லாம் நீங்கள் அடுத்தவனோட உங்களை கம்பேர் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சப்கான்ஷியஸாக எனக்கு பயமாக இருக்குது, அவன் ஹையர் வேல்யூ, அவன் வந்து உன்னை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவான்னு பயமாக இருக்குது, நான் லோயர் வழி, நீ என்னை விட்டு போயிடுவேன். ஸோ கைஸ் நீங்களே உங்களை கிளியராக சப்கான்ஷியஸாக அவட்ட லோயர் வழின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறீங்க. அப்புறம் நீங்கள் லோயர் வழினா அலோவ் பண்ணுவாளா? வாய்ப்பில்லை நண்பர்களே. ஸோ இதை விட ஒஸ்ட்டாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நிறையா பண்ணாதான் ஏதாவது பண்ணாதான் அவர் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஜெலசி கிரியேட் பண்ணுற அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேர்ள் பெஸ்டிகிட்ட போய் பேசி மொத்தமாக கம்ப்ளீட்டாக சொதப்பி இப்போ அந்த பொண்ணு பிரேக்கப் சொல்லிட்டு போயிட்டா. கைஸ் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, பாய் பெஸ்டி இஷ்யூனா சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களோட கேரக்டர் வீக்காக இருக்குது, நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணால் அவள் லவ் பண்ணிடுவா. தட்ஸ் இட். அப்படி இல்லாமல் நிறையா பண்ணாதான் லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஜெலசி கிரியேட் பண்ணுறது, அவளை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அந்த பையனை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொதப்புனீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிடும். ஸோ கைஸ் இந்த வீடியோ மெயினாக எதுக்கு போட்டேன் அப்படின்னா, உங்களோட ப்ரீ கன்சீவ்டு நோஷனான நிறையா பண்ணால் தான் நடக்குங்கிற ஐடியாவை தூக்கி போட்டுருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஹோப் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம லவ் சேனலில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.